ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. கோர்த்து முடிச்சாச்சு. இது நம்ம பின்னின பேஸ். நம்ம ஏணிப்படி முடிச்சுல பின்னினதுனால பார்க்க இந்த மாதிரி இருக்கு. இது மாதிரி நீட்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது அதோட முடிக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வயர் கட் பண்ணணும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 2.5 feet. நம்ம பேஸ் எப்படி பேஸ நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி மூடி நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ கீ செயின் நம்ம சேனல்ல பின்னி போட்டிருந்தோம். அந்த கீ செயினை நம்ம இதுல பின்னணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கீ செயின் எப்படி பின்றதுன்னு பாத்துக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கோர்த்து விடணும். எண்ணி சென்டர் நாட்ல எந்த இடத்துல சென்டர் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம இப்படி கோர்க்கணும். இப்போ இந்த வயர் எல்லாத்தையும் நம்ம இப்ப நான் காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுறணும். கீ செயினோட லிங்க் இப்போ ஐ பட்டன்லயும் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம லீஃப் பண்றதுக்கு நமக்கு ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் 2.5 feet. மொத்தம் 10 வயர் கட் பண்ணணும். 10 வயர் வச்சு நம்ம 5 நாட் பின்றோம். எப்படி கிராஸ் கட் கூட நம்ம பின்னுவோமோ அதே மாதிரி நம்ம பின்னணும். ஃபர்ஸ்ட் 5 நாட் இந்த மாதிரி பின்னணும். இந்த மாதிரி பின்னிட்டு எல்லா வயரையும் இப்ப நான் கோர்த்து விடுற மாதிரி கோர்த்து விட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா வயரையும் இப்படியே கோர்த்து விடணும். நான் இப்படி வச்சு காமிக்கிற மாதிரியே கிராஸாவே எல்லா வயரையும் கோர்த்து விடணும். கோர்த்து முடிச்சுட்டு பார்ப்போம். எல்லாம் இப்படி கோர்த்திருக்கோம். நம்ம ஆஃப் ஒயிட் வயர் எல்லாம் இப்படி கோர்த்திருக்கோம். இதே மாதிரி கோர்த்துருங்க. இப்போ இதுல எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ 2 வயர் மட்டும் நம்ம வி ஷேப்ல இருக்க 2 வயர் மட்டும் விட்டுருக்கோம். இந்த 2 வயரையும் இந்த மாதிரி வச்சு நம்ம கோர்த்து விடணும். கோர்த்து விட்டாச்சு. நம்ம ஆப்பிளோட லீஃப் ரெடி. நம்ம ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீட்டா கோர்த்து விட்டுருங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ நம்மளுடைய ஆப்பிள் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.